அடடா! என்னடா இது தளபதி விகாசம் இவ்ளோ பேர் நிக்கிறாங்க. அதுவும் கையில கன்னோட வேற நிக்கிறாங்களே! அண்ணன் வேற அர்ஜென்ட்டா எங்கேயோ வெளிய போறாரு போல இருக்கு. அப்படின்னு என்ன விஷயம் தெரியாம உங்களுக்கு இருக்கா? நான் சொல்றேன் கேளுங்க. வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜான் ஜேடி. தளபதிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் பிரிவின் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த தளபதி வீட்டு வாசல்ல போயிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கேத்த மாரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, நீங்க யாராவது வந்து கடைசியா வந்து நான் தான் இப்ப அந்த இடத்துல வந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன் அப்டின்னா மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அதோட இல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து மக்கள சந்திக்க போறார் அப்டின்றதுக்காக, அவர் வந்து இந்த இறங்கி பிரச்சனைலாம் வந்து தீர்க்க போறார் அப்டின்னு சொல்லி தளபதி சைட்லேருந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு போராட்டம் கூட பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒய் பிரிவுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல வந்து யாராவது போணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலே, நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா வந்து போலீஸ் பாதுகாப்பும், துப்பாக்கி கூட நின்னுக்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ஒரு வந்திருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தளபதி அவரு என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல டீட்டெயில் வந்து இன்னும் கிளியரா தெரியல. தெரிஞ்ச அடுத்தடுத்த விஷயங்கள தான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து தளபதி வந்து இந்த ஓய் பிரிவு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தளபதி வீட்டு வாசல்ல வந்து யார் கடைசியா போய் வீடியோ எடுத்துங்க அதுவும் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.